தருமபுரி மக்களவை தொகுதியில் சௌமியா அன்புமணிக்கு பின்னடைவு என்ற ஒரு அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. சௌமியா அன்புமணியை விட 13,703 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக வேட்பாளர் மணி முன்னிலை என்ற தகவல் தற்பொழுது வெளியாகிட்டிருக்கிறது. 16வது சுற்றில் திமுக வேட்பாளர் மணி 3,21,493 வாக்குகள் பெற்று முன்னிலை என்ற தகவல் வெளியாகிருக்கு. இதற்கு முன்பு தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தபடி சௌமியா அன்புமணி முன்னிலையில் இருந்தார். தற்பொழுது 16வது சுற்றில் சௌமியா அன்புமணி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த முன்னணி நிலவரம் மாறி இருக்கிறது, முழுமையான விவரங்கள் என்ன? இன்று காலை முதல் முன்னணி நிலவரத்தை பார்த்து வருகின்றோம். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையில் இருந்தது. பாமகவினருடைய கோட்டை என்று அந்த கட்சியினர் சொல்லக்கூடிய தருமபுரி மக்களவை தொகுதியில் வழக்கம் போன்று இந்த முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும் வகையில் இன்று காலை முதல் முதல் சுற்று எண்ணிக்கை முதலே தொடர்ந்து சௌமியா அன்புமணி மிகப்பெரிய முன்னிலையை பெற்று வந்தார் என்பதை எல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள் வரை திமுக வேட்பாளரை காட்டிலும் சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னிலை பெற்று வந்த நிலையில்தான் 15 சுற்றுகளுக்கு பிறகு 16வது சுற்றில் தமிழகத்தில் மிச்சம் வைத்திருந்த ஒரே ஒரு தொகுதியிலும் முன்னிலையை தட்டி பறித்திருக்கின்றது திமுக. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் புதுச்சேரியின் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கின்றது. தருமபுரி மக்களவை தொகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சௌமியா அன்புமணி 13,703 வாக்குகள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். திமுக வேட்பாளர் மணி 3,21,493 வாக்குகளை 16வது சுற்றின் நிறைவில் பெற்றிருக்கின்றார். தொடர்ந்து 15 சுற்றுகளாக நெருங்க முடியாத தூரத்தில் இருந்த சௌமியா அன்புமணி அவர்களுடைய வாக்கு விகிதம் தற்போது சற்று குறைந்ததன் காரணமாக குறிப்பாக அரூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பாமகவிற்கான வாக்குகள் எந்த அளவு இருக்கும் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு ஏற்ப தற்போது கிராம பகுதி வாக்குகள் பல்வேறு பிற சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்குகளும் தருமபுரி மக்களவை தொகுதிக்குள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் திமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கின்றார். நாடும் நமதே 40 நமதே என்பது திமுகவினருடைய முழக்கமாக இருந்தது. அதற்கு ஏற்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலும் திமுக முன்னிலை பெற்றிருக்கின்றது. காலை முதல் முன்னிலை மாறாமல் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கிய தொகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாமகவின் கோட்டை என்று அந்த கட்சியினர் வர்ணிக்கக்கூடிய தருமபுரி தொகுதியிலும் முன்னிலையை பெற்றிருக்கின்றது திமுக. இதன் மூலமாக தமிழகம் புதுச்சேரியின் 40 தொகுதிகளும் திமுக முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளாக மாற்றமடைந்திருக்கின்றன.